viewers, welcome to Love Forever channel. இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள first time வரீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா beads work பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி பாக்கெட்ல கிடைக்கும் beads கடையில இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் கத்து கொடுக்கிறதுனால இந்த கலர் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க கொஞ்சமா. அடுத்து ஊசியில இப்படி ஒரே ஒரு நூல் மட்டும் போட்டு நாட் போட்டு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இருந்து ஊசி எடுக்கிறேன். இந்த மாதிரி ஊசியில 3 லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பக்கத்துல விட்டு கீழே எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த 3 பீட்ஸும் நகராம இருக்கிறதுக்காக லாஸ்டா குத்துன பீட்ஸுக்கு முன்னாடி இந்த இடத்துல குத்திக்கிறேன். குத்திட்டு என்ன பண்ண போறோம்னா லாஸ்டா போட்ட பீட்ல இந்த இடத்துல விட்டு ஊசியை விட்டு எடுக்கிறேன். பாருங்க ஒரே ஈவனா இருக்கும். மறுபடியும் இதே மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல கீழே விட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் லாஸ்டா போட்ட பீட்ஸ்க்கு முன்னாடி ஊசியை விட்டு எடுத்துக்கிறேன். லாஸ்டா போட்ட பீட்குள்ள விட்டு ஊசி எடுக்கிறேன். இப்படி போடும்போது ஒரே ஈவனா நீட்டா இருக்கும். நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது ஈவனா இருக்கும். அதே மாதிரி லோட் பண்ணி மறுபடியும் கீழே விடுறேன். மறுபடியும் லாஸ்ட் பீட்க்கு முன்னாடி எடுக்கிறேன். லாஸ்ட் பீட்க்கு உள்ள விடுறேன். இதே மாதிரி ஃபுல்லா போட்டு முடிச்சிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டியூப் ஒர்க்கு. ஊசி அடியிலேருந்து மேலே ஃபஸ்ட் எடுக்கிறேன். அடுத்து டியூபை லோட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொன்றா தான் லோட் பண்ணணும். இங்கே பக்கத்தில் ஊசியை விட்டு கீழே எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பேக் ஸ்டிச் மாதிரி தான் டியூப் போடணும். இந்த இடத்துல பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல வந்து ஊசி எடுக்கிறேன். டியூப் லோட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் முன்னாடி இந்த இடத்துல விட்டு கீழே எடுத்துக்கிறேன். அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ஊசி எடுக்கிறேன். பக்கத்துலேயே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் எடுத்தீங்கன்னா அந்த நூலோட வந்துடும் மேலே. ஆனால் பேக் ஸ்டிச் மூலிமா தான் டியூப் போடணும். இந்த இடத்துல கீழே விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல இந்த ஊசி எடுக்கிறேன். டியூப் லோட் பண்ணுறேன். முன்னாடி விட்டு அடியில் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜமுக்கி ஒர்க்கு. ஊசி இந்த இடத்துல இருந்து மேலே எடுக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரதுனால ஒயிட் கலர் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். மற்றபடி நீங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்தந்த கலர் யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஜமுக்கி வச்சுட்டு ஜமுக்கிக்கு நடுவில் ஊசியை விட்டுருங்க. அடுத்தது
ஜமக்கிக்கு இந்த சைடில் இருந்து ஊசி எடுக்கிறேன். மறுபடியும் ஜமக்கிக்கு சென்டரில் விட்டு கீழே எடுக்கிறேன். அதே பேக் ஸ்டிச் மாதிரி தான் இந்த ஜமக்கியும் போடணும். அதில் ஸ்பேஸ் விட்டு ஊசி எடுக்கிறேன். இந்த இடத்துல ஜமக்கி வச்சு நடுவில் விட்டு கீழே எடுத்துருங்க. மறுபடியும் இந்த பக்கம் இருந்து ஊசி எடுத்து சென்டரில் விட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஊசி எடுக்கிறேன். ஜமக்கியை வச்சு சென்டரில் விடுறேன். மறுபடியும் இந்த ஜமக்கிக்கு முன்னாடி ஊசியை விட்டு இந்த சென்டரில் விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிமிக்கியில் அடுத்த டைப் பார்க்க போகிறோம். ஊசி இந்த இடத்துல இருந்து மேலே எடுத்துக்கிறேன். அடுத்தது ஜமிக்கி ஒன்று எடுத்து இந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு கீழே குத்திக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல இருந்து, அதாவது ஜமிக்கி வந்து இந்த இடத்துக்கு போகணும், இப்படி இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஊசி எடுக்கிற பக்கத்துலேயே மறுபடியும் ஜமிக்கி எடுத்துக்கிறேன். பக்கத்துலேயே கீழே விடுறேன். அடுத்தது இந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன். ஜமிக்கியை லோட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பக்கத்துலேயே கீழே விடுறேன். பக்கத்தில் எடுக்கிறேன். இந்த டிசைன் பார்க்கும்போது லோட் பண்ண மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜமிக்கி வித் பீடு. இந்த ஜமிக்கியில் வந்து இந்த டைப்பில் வாங்கிக்கோங்க. அடுத்த ஜமிக்கியை இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். அதில் சென்டர்லேருந்து ஊசி எடுக்கிறேன். அடுத்தது ஒரு பீடை இதில் ஊசியில் கோத்துக்கிறேன். கோத்துட்டு மறுபடியும் அந்த சென்டர் பாயிண்ட்லேயே விட்டு கீழே எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அடுத்த பீட்ஸ் வச்சு மறுபடியும் சென்டர்லேருந்து ஊசி எடுக்கிறேன். பீட்ஸை ஊசியில் கோக்குறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க.
இன்றைக்கி 5 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் ஒர்க் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.